சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு வாக்கு கொடுப்பது இதுவே கடைசியாகும். இதற்கு மேல் என் வாக்கு உன் செவிகளில் கேட்காது என்பதை நான் உறுதி செய்து சத்தியப்படுத்திக் கொள்கிறேன். உனக்காக என்றென்ற நேரத்தில் எதை எதை கொடுக்க வேண்டும் என்று பார்த்து ஓடோடி வரும் இந்த சாயப்பா இனி உன்னை தேடி வரமாட்டேன் என்று சொன்னால் நீ சந்தோஷம் அடைகிறாயா, இல்லை வேதனைப்படுகிறாயா? கட்டாயம் நீ வேதனைப்படுவாய் என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் உன்னை தேடி வருவது இதுதான் கடைசியாகும். சந்தேகங்கள் என்பது உன் மனதில் இருக்கக்கூடாது என்று பலமுறை நான் கூறியும் சந்தேகங்கள் உன் மனதில் நிறைந்துதான் இருக்கிறது. அந்த சந்தேகம் என்பது தெய்வத்தின் மீது மட்டுமல்லாமல் குடும்பத்திற்குள்ளும் வந்தால் குடும்பம் இரண்டாவது தானே பிரியும். சந்தேகம் என்பது இருக்கக்கூடாது என்று பலமுறை கூறியும் நீ கேட்பதாக இல்லை. அது மட்டுமல்ல குழந்தையே, உன் குறைகளை என்னிடத்தில் கூறிவிடு என்று நான் கூறியிருக்கிறேன். மனிதர்களிடத்தில் உன் குறைகளை கூறாதே, நீ தெய்வத்திடம் கூறிவிடு, மனமிட்டு அழுதுவிடு, கதறிவிடு என்று நான் உன்னிடம் கூறியிருக்கின்றேன். எந்த ஒரு வேலையை தொட்டாலும் அதை உன்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு பிறகு அந்த வேலையை கையோடு உன்னிடம் நான் கூறியிருக்கின்றேன். நீயும் கூறியிருக்கிறாய். உன்னை குறை கூறவில்லை, ஆனால் நீ செய்யும் பிழை என் மனதை காயப்படுத்தி இருக்கிறது. அதனால்தான் உன்னிடத்தில் நான் இப்பொழுது கூற வந்தேன். இனி நான் வாக்கு கொடுக்க வரமாட்டேன் என்று உன்னிடத்தில் சொல்ல வந்தேன். உன்னிடம் குறை என்ன இருக்கிறது, உன் மீது எனக்கு என்ன வருத்தம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள தயாராக இருக்கின்றாயா? என்னிடம் வந்து உன் குறைகளை கூறுகிறாய், என்னிடம் வந்து உன் தேவைகளை சொல்கிறாய், என்னிடம் வந்து உன்னுடைய வேதனைகளையும் கண்ணீரையும் சொல்கிறாய். நானும் கேட்டுக்கொண்டு தானே இருக்கின்றேன். உன் சாயப்பா நான் செவிகள் அடைந்திருக்கின்றேன் என்று நினைத்து விட்டாயா? நீ உனக்கு நான் சத்தியம் செய்து கொடுக்கின்றேன், உனக்கு நான் ஒரு வாக்கு கொடுக்கின்றேன் என்றால் அந்த வாக்கிலிருந்து தவறுவதற்கு நான் ஒன்று மனிதன் அல்ல. நான் சாயப்பா என்பது உனக்கு தெரிந்தும் என்னிடம் உன் குறைகளை ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு என்று நான் கூறியும் ஒரு முறை நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டால் போதும், அந்த காரியத்தை நான் முடித்து கொடுப்பேன் என்று உனக்கு நான் வாக்கு கொடுத்து சத்தியம் கொடுத்தாலும் மீண்டும் மீண்டும் என்னிடம் வந்து கூறுவது சாயப்பா நடக்குமா, சாயப்பா நான் கேட்டது கிடைக்குமா, சாயப்பா என்னை விட்டு இது எல்லாம் போகுமா, நான் சொன்னதை செய்து தருவீர்களா என்று சந்தேகப்பட்டு மீண்டும் மீண்டும் என்னிடத்தில் நீ வந்து வந்து கூறுவது என் மனதை வேதனைப்படுத்துகிறது. என் குழந்தையே, நான் இனிமேல் உனக்கு வாக்கு கொடுக்க வேண்டாம் என்றும் நம்பிக்கை இல்லாத பிள்ளையிடம் எதற்காக பேச வேண்டும், நான் உனக்கு நல்லதை செய்ய மாட்டேன் என்று நம்பிக்கை இல்லாத பிள்ளைகளுக்கு எதற்காக நான் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் தோன்றிவிட்டது. இந்த சாயப்பாவை உனக்காகத்தான் இருக்கின்றேன். சாயப்பாவை நம்பிய எவரும் கைவிடப்பட மாட்டார்கள். நானும் வேடிக்கை பார்க்க மாட்டேன். நீ என்னிடம் என்னென்ன குறைகளை சொல்லி இருக்கின்றாயோ கட்டாயம் அதை நான் நடத்தி கொடுப்பேன். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லது நடக்கும். உன் மனதில் சந்தேகம் வந்தால் திரும்ப உன்னிடத்தில் வரமாட்டேன் என்று கூற வந்தேன். இந்த சாயப்பாவின் வாழ்க்கைக்கு என் வாக்கு கேட்காயா? உன் மனதில் இப்பொழுது தோன்றியிருக்கும் முழுமையான நம்பிக்கை, அந்த நம்பிக்கை இறுக பற்றி கொண்டு இரு. நல்ல காரியங்களை நான் நடத்தி தருகின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.